ஹாய் குட்டீஸ். நாம இப்போ திருக்குறள்ல 9வது அதிகாரம் விருந்தோம்பல்ல 5வது பாடலை பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? ஓகே, நான் இந்த பாடலை படிக்கிறேன், நீங்க கேளுங்க. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். புலம் அப்படின்னா நிலம், ஃபீல்டு, லேண்ட் இருக்கு இல்லையா? தரையில நம்ம விதைய போட்டு அதுக்கு மேல தண்ணி எல்லாம் ஊத்தி அப்புறமா அதை பாதுகாக்கும் போதுதான் அது பயிராகி நம்மளுக்கு நெல்லு, பருப்பு, தானியங்கள் அதெல்லாம் வருது. விதை போட்டாதானே செடி வரும் இல்லையா? ஓ, ஒருத்தர் நிலத்துல விதை கூட போட வேண்டியது இல்லையாம். எப்போ விருந்தினர்களை சிறப்பா கவனிக்கிறவங்களுக்கு விதை போடாமையே செல்வ செழிப்பு வந்து சேர்ந்துருமா. செடி நல்லா வளரும், எல்லா விஷயங்களும் நல்லபடியா நடக்கும், எல்லா விதமும் எல்லாம் நல்லதும் நமக்கு தானா வந்து சேர்ந்துரும். அதனால இந்த புண்ணியமே நமக்கு எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கும். அந்த அளவு சிறப்பான ஒரு விஷயம் எது எது விருந்தினர்களை உபசரிப்பது. உங்க வீட்டுக்கு யாராவது வந்தா நீங்க முகத்தை கடுகடுன்னு வச்சுக்கிட்டு ஏன் வந்துட்டாங்களோ தெரியலையே அப்படின்ட்டு தண்ணி எதுவும் கொடுக்காம அவங்கள விரட்டி அனுப்பக்கூடாது. வந்தவங்கள சிரிச்ச முகத்தோட வாங்கன்னு கூப்பிட்டு உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்து அதை வச்சு உபசரிச்சு நல்ல விதமா பேசி அனுப்பும் பொழுது அந்த தெய்வமே பார்த்து சந்தோஷப்பட்டு வீட்டுக்குள்ள வரும். அப்போ எல்லா விஷயங்களும் நல்ல விதமா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே.